French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தங்கத்தோட விலை சமீப காலமா உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுட்டு வருது. தங்கம் விலை எந்த அளவுக்கு உயரும் அப்படிங்கிற நிலையில அதற்கான காரணத்தை விளக்கும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வரும் காலங்கள்ல அதன் விலை எப்படி இருக்கும் அப்படிங்கறது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. குறிப்பா நேற்று மட்டும் 2 முறை உயர்ந்து நேற்று காலை முதல் 22 கேரட் தங்கம் 1 சவரன் 880 ரூபாய் உயர்ந்த நிலையில மாலை மீண்டும் 560 ரூபாய் உயர்ந்திருக்கு. அதாவது ஒரே நாள்ல தங்கத்தின் விலை 1440 ரூபாய் உயர்ந்திருக்கு. நேற்றைய தினம் 22 கேரட் தங்கம் 1 சவரன் 66,400 வரைக்கும் போச்சு. 1 கிராம் ஆபரண தங்கம் 180 உயர்ந்து 8,300க்கு விற்பனை செய்யப்படுது. தங்கம் விலை இப்படி ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொட்டுட்டு வர்றதால மக்கள் அதை வாங்க முடியாம சிரமப்பட்டுட்டு வராங்க. இதற்கிடையே தங்கம் விலை வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் முக்கிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அமெரிக்க பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10% வரை பங்குச்சந்தைகள் சரிந்திருக்கு. அதாவது அங்கு பங்குகள் உச்சம் தொட்டு மீண்டும் குறைய தொடங்கியிருக்கு. பணவீக்கம் அங்கு சற்று குறைந்த நிலையில அமெரிக்க மத்திய வங்கி எப்படி வட்டியை குறைக்குமோ என்று பலரும் நினைத்தார்கள். ஆனால் அமெரிக்க மத்திய வங்கி ஏற்கனவே 1% வட்டியை குறைத்துவிட்டனர். இப்போது அவர்கள் மீட்டிங் நடக்கும் நிலையில அதில் வட்டி விகிதத்தை மாற்றாமல் விட்டுவிடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் ட்ரம்ப் அடிக்கும் கூத்தால பணவீக்கம் மீண்டும் அதிகரிக்குமோ என்ற அச்சமோ இருக்கு. பணவீக்கம் அதிகரிக்கும் போது வளர்ச்சியும் பாதிக்கப்படலாம். அமெரிக்காவுக்கு ஜலதோஷம் பிடித்தால் அது உலகமெங்கும் பாதிக்கும். இங்கு வளர்ச்சி பாதிக்கப்படும். மேலும் நேற்றைய தினம் உலக வரலாற்றில் முதல் முறையாக தங்கத்தின் விலை 1 அவுன்ஸ் $3,000 கடந்துவிட்டது. 1990களில் தங்கத்தின் விலை 1 கிராம் 100லிருந்து 150 ரூபாய் தான் இருந்தது. அன்று 1000 கிராம் வாங்கி ஒண்ணு பண்ணாம வச்சிருந்தா அதன் மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயா இருந்திருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு பிளாட் நமக்கு இலவசமா கிடைச்சது போல ஆயிருக்கும். அவ்வளோ ஏன் 2015ல தங்கத்தின் விலை 2500 இருந்தது. அப்போ 1000 கிராம வாங்கி லாக்கர்ல வச்சிருந்தா இப்போ அதோட மதிப்பு 65 லட்சம். இது பெருங்குடியில 1500 சதுரடி வீடு வாங்குவது போன்றது. ஒண்ணுமே செய்யாம பணம் பண்றது இப்படிதான். தங்கத்தை வாங்கி லாக்கரை வாடகை மட்டும் கொடுத்துட்டு விட்டாலே அது பணமா கொட்டும். தங்கத்தின் மதிப்பு அதிகரித்து விட்டது அப்படின்னு நினைக்க வேணாம். நேத்து எத்தனை கிராம் இருந்ததோ அதே அளவுதான் இன்னைக்கும் இருக்கு. நம்ம நோட்டுகளை அவ்வளவுதான் அடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நோட்டுகளை அதிகம் அடிக்கும் போது அதன் மதிப்பு குறைந்து விடுகிறது. இது ஒரு செய்தி மட்டும்தான். இதை நிச்சயமா முதலீட்டு ஆலோசனையா எடுத்துக்க கூடாது. முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் போது உங்க பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.